ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டோடைய ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. எப்போவுமே நாங்கள் ஒரு கீரை ரெசிபி செய்கிறோம் அப்படின்னாலே இந்த குழம்பை வந்து செஞ்சுருவோம். அது என்ன குழம்பு அப்படின்னா வந்து சாக்கா பானி. பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. சாக்கா பானி அப்படின்னா என்னதுன்னா, நம்ம கீரையுடைய சாறு அப்புறம் பருப்புடைய சாறு வச்சு நம்ம ஒரு ரசம் செய்ய போகிறோம். அதுதான் சாக்கா அப்படின்னா சாறு வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு அளவுக்கு இப்போ வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு 3 hours வந்து ஊற வச்சுட்டோம். இப்போ இதில் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கோம், நல்லா சூடாகிடுச்சு. இந்த கடலப்பருப்பை வந்து இதில் சேர்த்து நம்ம நல்லா பாயில் பண்ண விட்டுருவோம். ரொம்ப பாயில் பண்ண போகிறதில்ல, சும்மா இப்படி அழுத்தினா வந்து ஈஸியாக வர மாதிரி அந்த அளவுக்கு பாயில் பண்ணால் போதும். இது வந்து சிறுகீரையை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் இப்போ வந்து நல்லா பொடிசாக குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு தான் வந்து சாக்கா பண்ணி செய்ய போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கீரை எடுத்தாலும் சரி இது செய்யலாம். பருப்பு வந்து ஒரு 20% வெந்த உடனே நம்ம வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். இல்லைன்னா ஒரு விசில்னா கூட ஓகே. இப்போ வாங்க மிக்ஸி எடுத்திருக்கோம். மிக்சியில் வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு. இது வந்து சீரகம், அரிசி, வெந்தயம்லாம் வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தது, அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, அதாவது பிளாக் பெப்பர் நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம். அடுத்தது காரத்துக்கு நார்மல் சில்லி வந்து 2, காஷ்மீரி சில்லி கலருக்கு வந்து 2 சேர்த்துருக்கோம். இப்போது இது வந்து தண்ணியெலாம் சேர்க்காம நம்ம அப்படியே வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ வாங்க, நம்ம குக்கர் விசில் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பருப்பு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி 1/2 தான் வெந்திருக்கணும். உங்களுக்கு வந்து அப்படியே பிதுக்கிற அளவு இருந்தால் போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம் நீங்கள். இப்போது இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லையா, அது கூடயே வந்து இந்த பருப்பையும் நம்ம சேர்த்துட்டு இப்போது முழுசாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த பாதி கடலப்பருப்பை நம்ம வந்து அதில் சேர்க்கல. இந்த தண்ணியும் இந்த கடலப்பருப்பும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க போகிறோம். இது கீரை செய்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் கீரை தான் வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை எல்லாம் இருக்கு இல்லையா, பொடிசாக நறுக்கி வச்சது, அது எல்லாத்தையும் இதில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ட்ரெடிஷ்னலாக செய்கிற கீரை வந்து இந்த சிறுகீரை தான். ஆனால் நம்ம வந்து எந்த கீரையில் வேணாலும் இந்த ரெசிபி வந்து செய்யலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படின்றக்கப்போ கண்டிப்பாக நீங்கள் சிறுகீரையில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்போது ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கீரையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, கீரைலாம் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து குட்டி ஸ்பூனு. இப்போ அது அப்படியே ஓரமாக அது வதங்கி வரட்டும், நம்ம அப்படியே விட்டுடலாம். நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா, பருப்புலாம் போட்டு, இப்போ அதையும் வந்து நான் வந்து ஒரு மண் சட்டியில் மாற்றிக்க போகிறேன். மஞ்சத்தூள் மட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஒரு கிண்ணம் அளவு, அதாவது ஒரு கோலி சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதுதான் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டெப்பு. இப்போ வந்து கீரை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு ட்விஸ்ட் வந்து பருப்பு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் வந்து இவ்வளோ நம்ம சேர்த்துருக்கோம். புளி தண்ணி, கீரை தண்ணி, பருப்பு தண்ணி, இந்த 3 தண்ணி இருந்தால் போதுங்க. அல்டிமேட்டாக ரெடி ஆகிடும் இந்த ரசம் சொல்லாதீங்க, சாக்கா பண்ணினே சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம கையிலேயே வந்து இதுலேயே கரைச்சிக்க போகிறோம். இன்னும் நம்ம அடுப்புலேயே வைக்கல இது எதுவுமே. இந்த குழம்புக்கோட டேஸ்ட்டே வந்து நம்ம இந்த கையில் பேசுகிறோம் இல்லையா, அதுதான் இதோட முக்கியமான சீக்ரெட்டே. இன்னொன்று, நம்ம அந்த 3 தண்ணி வந்து சேர்க்குற அளவு தான் இருக்குது. அந்த அளவை வந்து நீங்கள் கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துடும். இது வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மாலாம் வந்து இது எப்படி சாப்பிடுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து செஞ்சுட்டு இந்த சாக்கா பானியும் ராகி முத்து அப்படின்வாங்க. ராகி முத்துனா வந்து ஒன்றும் இல்லை, ராகி களி, அதையும் இதையும் வச்சு தான் சாப்பிடுவாங்க, காம்பினேஷனு. ஆனால் நாங்கள் வந்து சாதத்தோடு தான் சாப்பிடுவோம். இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், நம்ம வந்து கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்ட்டு. வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த உப்பு, புளிப்பு, காரம், இந்த கீரையோட டேஸ்ட், அந்த தண்ணியில், இது எல்லாமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை வந்து இந்த டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி விடுறதுக்கு இந்த கொத்தமல்லியை தான் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி வந்து கலக்கிக்கோங்க நல்லா. இப்போது இதுக்கு மேட்சிங்காக வந்து எப்படி நம்ம கீரை செய்யணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வாங்க, இந்த சாக்கா பானிக்கு ஏற்ற மாதிரி கீரை இந்த மாதிரி செஞ்சால் தான்
டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு மிக்சியில் வந்து 1/4 முடி தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நார்மல் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சேர்த்த மிளகா வந்து காரம் கம்மி, அதனால இது சேர்த்துக்கலாம். இப்போ கீரை வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம். இப்போ பார்த்து ஒரு 1/2 மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதுலேயும். இப்போ வாங்க இந்த கீரை வதங்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இதையும் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நான் எல்லாமே மண் சட்டியில் தாங்க செய்வேன். நீங்களும் மண் சட்டி வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தி அதில் செய்கிறதுனால. இப்போ அதுக்கு கடுகு உளுந்து நம்ம சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மசாலாலாம் இருக்கு இல்லையா, அந்த கீரைக்காக, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு வேறு எந்த மாதிரி விருப்பமாக இருக்கோ அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நாங்கள் இப்படி தான் செய்வோம். இதில் வந்து தேங்காவுடைய அந்த ஈரப்பதம் வந்து போகணுன்றதுக்காக நம்ம நல்லா வதக்கிக்கணும். அந்த அளவுக்கு பாருங்கள், ஈரப்பதம்லாம் இல்லாமல் இப்போது நம்ம சூப்பராக வதக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடயே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து வெந்து வந்திருக்கு இல்லையா நம்ம கீரை, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருக்கோங்க, இந்த மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி. இது வந்து நல்லா கிளறிட்டு நம்ம லாஸ்ட்டில் தான் வந்து உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ நான் மிக்ஸி கழுவின தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு நான் வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். லேசாகவே கிளறுங்க, ரொம்ப கிளறாதீங்க, இல்லைன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து உடஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெசிபி. நம்ம சேனல் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்க ஹெல்த்தியாகவே சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒதுக்கிடுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. பருப்புடைய ப்ரோட்டீன், கீரோட ஃபைபர் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.